இங்க ஒருத்தரோட விரல் வந்து ப்ளூ கலரா மாறுது. அது மட்டும் இல்லாம அவர் கையில வச்சிருப்பால பாட்டில் அதெல்லாம் சுருங்குது. அங்க இருக்க தண்ணி ஷேக் ஆகுது. அதாவது ஃபிளைட்டை வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது ஆக்சிஜனோட லெவல் வந்து குறையுது. எமர்ஜென்சி மாஸ்க் இருக்குல்ல அது எல்லாமே கீழே விழுது. அதுக்கப்புறம் தான் எல்லாமே நார்மலும் ஆகுது. ஆனா திடீர்னு ஒருத்தருக்கு வந்து மூச்சு திணற ஆரம்பிக்குது. பக்கத்துல போய் பார்க்கும்போது ரத்த வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்களும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஆனா அது இறந்து போயிடுறாரு. அப்போ ஒரு பையன் வந்து ஃபிளைட்டோட மேல் தடத்துக்கு போய் வந்து ஒரு செல்ஃபி எடுத்து பாக்குறான். ஆனா பக்கத்துல வந்து ஒரு உருவம் தெரியுது. இதை பார்த்து அவர் பயந்தே போயிடுறான். அது மட்டும் இல்லாம அங்க உள்ள வந்து டிஸ்பிளேல வந்து ஒரு வினோதமான உருவமும் தெரிய ஆரம்பிக்குது. இவங்க ஃபிளைட்டுக்கு பக்கத்திலேயே இன்னொரு ஃபிளைட்டுமே பறக்க ஆரம்பிக்குது. அந்த ஃபிளைட்டுக்குள்ள வந்து ஒரு வினோதமான பெட்டியை பாக்குறாங்க. அதுல வந்து ஒரு சூனிய பொம்மை கருப்பு கலர்ல இருக்கு. அந்த கருப்பு உருவம் வந்து அங்க இருக்க எல்லாருமே கொலை பண்ண ஆரம்பிக்குது. அந்த ஃபிளைட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. கீழே போய் பாக்குறாங்க. எல்லாருமே இறந்து போய் கறக்குறாங்க. அதுல வந்து ஒரு 4-5 பேரை தவிர அங்க உள்ள வந்து ஒரு நியூஸ் வருது. இவங்க போன ஃபிளைட்ல எல்லாருமே இறந்துட்டாங்கன்னு சொல்லி ஸ்டார்டிங்ல வந்து ஆக்சிஜன் இல்லாத போதே எல்லாருமே இறந்து போயிருப்பாங்க. இது கிட்டத்தட்ட இலூஷன் மாதிரி நடந்துட்டு இருக்கு. இது எப்படி கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ஃபிளைட்டோட சிக்னல் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளைட்டை விட்டுருப்பாங்க. அது வழியா இந்த ஃபிளைட்டை பார்க்கும்போது உள்ள இருக்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணி இருந்திருப்பாங்க.